அண்ணா அவர்களை பற்றி நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க. பேரைய பெருந்த அண்ணாவுடைய அவர்கள் இருக்கிறதுனால தான், அவர் இயக்கம் தொடங்கியதனால், தந்தை பெரியாருடைய வழியிலே கழகத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு சாமானியர்கள்லாம் இன்றைக்கு இயக்க அண்ணா திராவிட முன்னேற்ற பல்வேறு இயக்கங்களில் இன்றைக்கு தலைமை பொறுப்பு கேட்டிருக்கிறார் என்றால் அதற்கு வித்திட்டவர் பேரறிஞர் பெருந்த அண்ணா. சாமானியனும் இந்த நாட்டை ஆளலாம், கைவண்டி இழுப்பவரும் ஆளலாம், ரிக்ஷா ஓட்டுபவரும் ஆள முடியும், மக்களுடைய பிரதிநிதியாக வர முடியும் என்பதை நாட்டுக்கு உணர்த்திவர். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரிய பணக்காரர்கள், பெரிய முதலாளிகள், ஊர் தலைவர்கள் என்று இருப்பார்கள். அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியும். ஒரு சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராக வரலான்ற சாதனையை படைத்தவர் பேரறிஞர் பெருந்த அண்ணா அவர்கள். அவர் இயக்கம் காண்கிறார். 49 ராபேசன் பூங்காவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகிறார். தொடங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி நடத்தும் போது திராவிட முன்னேற்ற கழகம் விரிந்து பறந்து கிராமப்புறங்களிலே வளரவில்லை. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 53 திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்துக் கொள்கிறார். இணைத்த பிறகுதான் தான் நடித்த படங்களில், அதுக்கு முன்பாக கூட அண்ணாவுடைய கொள்கையை, மறைமுக அண்ணாவுடைய செயல்பாடை அறிந்து புரிந்து புரட்சி தலைவர் தன்னுடைய படங்களிலே, திரைப்படங்களிலேயே பாடலாக அன்றைக்கு இயற்றியவர், நடித்தவர். 1952 மலைக்கல்லன் வருகிறது. அந்த மலைக்கல்லன் படத்தில் ஒரு பாடல் வரும். அந்த பாடல் பாருங்க, எத்தனை காலம்தான் அது காங்கிரசுக்கு, காங்கிரஸ் ஆட்சி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கு என்பதை தலைவர் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை சந்திக்காத நேரம், தேர்தல் நிற்காத நேரத்தில் கட்சியில் இணைகிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அண்ணாவுடைய தலைமையேற்று இணைகிறார். அதுதான் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். பதவிக்கு வர வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, முதலமைச்சராக என்பதற்காக புரட்சி தலைவர் சேரல. இன்னைக்கு இருக்கிற நடிகர் நான் யாரையும் சொல்ல விரும்பல, அப்படி அல்ல தலைவர். ஒரு இயக்கத்தின் கொள்கை, பெரிய அண்ணாவுடைய கொள்கை, அண்ணாவுடைய அவருடைய நடைமுறை, அவர் அரவணைத்து செல்கிற பாங்கை பார்த்து புரட்சி தலைவர் சொல்றார். தன்னுடைய படத்தில் அவருடைய புகழை பாடுகிறார். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. எப்படி பாருங்க, வீதிகள் தோறும் பள்ளிகள் கட்டுவோம், வீதி தோறும் பள்ளிகளை கட்டுவோம், அதை எல்லாரும் படிக்க வைப்போம். அந்த பாட்டில் அனைவரும் கல்வி கற்க வைப்போம், அனைவரும் அறிவியல் பூர்வமான கருத்துக்களை படிப்போம், ஆளுக்கு ஒரு வீடு கட்டுவோம். எந்த நேரத்தில் சொல்றாரு பாருங்க. ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கல எம்ஜிஆர், கட்சி தொடங்கல எம்ஜிஆர். நீங்கள் எண்ணி பார்க்கணும், ஒரு கட்சியில சேரல, அப்பொழுதே தன்னுடைய படத்தில் வச்சவர். அப்படிப்பட்ட தலைவர், புரட்சி தலைவர் தன்னுடைய அண்ணாவுடைய கொள்கையை, அவருடைய பண்பை பார்த்து, அவருடைய அறிவாற்றலை பார்த்து, அவருடைய திறமையை பார்த்து அதில் இணைத்துக் கொள்கிறார். 54 திமுகவுடைய கூட்டம் நடைபெறுகிறது. திருச்சியில் ஒரு மாநாடு 53. அந்த 53 தான் முடிவெடுக்கிறாங்க. தலைவர் சேர்ந்த பிறகு என்ன செய்கிறாங்க, நாமளும் கழகத்தை சார்பாக போட்டியிடணும், சட்டமன்ற உறுப்பினராக, மாமன்ற உறுப்பினராக, உள்ளாட்சி பிரதிநிதிகளாக நாம் வர வேண்டும் என்று தீர்மானம் போட்ட அடிப்படையில் 57 15 சட்டமன்ற உறுப்பினர். காரணம் யாரு? புரட்சி தலைவர் தான். நான் நடித்த படத்தில் எல்லாம் 1958 என்ன செய்யறார், நாடோடி மன்னன் திரைப்படத்தை எடுக்கிறார். தன்னுடைய சொந்த தயாரிப்பு, அவருடைய முழு உழைப்பை, அவர் சம்பாதித்த பணத்தை எல்லாம் கொட்டி நாடோடி மன்னத்தை திரைப்படத்தை எடுக்கிறார். அந்த படத்தில் முதலாக அண்ணாவுடைய கொடியான திராவிட முன்னேற்ற கொடியை பரப்பியவர்
பட்டி தொட்டிலாம் பார்த்து இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடி என்று சொல்ல வைத்தவர் புரட்சி தலைவர். அதுல உதயசூரியன் சின்னத்தை காமித்தவர் புரட்சி தலைவர். சாதாரணவர்கள் நம்ம தலைவர். ஒரு இயக்கத்துக்கு தன்னால் முடிந்ததை செய்யக்கூடியவர். தன் தலைவர் புரட்சி தலைவரை அந்த நாடோடி முனை அந்த வெள்ளி விழாவில் தான் மதுரையில் தான் தங்கவாள் பெற்றார். தங்கவாளை கொடுத்தது அண்ணா அவர்கள். சாராட்டு வண்டியில் அழைத்து வருகிறார். இதே மதுரையில் அண்ணா சொல்கிறார், மரத்திலே ஒரு கனி பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த கனி யாரு மடியிலாவது விழுந்துடும், எல்லாரும் தாங்கள் மடியில் விழுகாதா என்று இயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் என் மடியில் விழுந்தது. நான் பத்திரமாக அதை வேறு எங்கேயும் வைக்கல, என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன். என் இதய கனி எம்ஜிஆர். அவர் உருவாக்கி திரைப்படத்தில் இன்னைக்கு நம்முடைய கொள்கையெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படின்ட்டு அண்ணா அவர்கள் மதுரையில் தான் புரட்சி தலைவரை இதயக்கனி என்று பாராட்டுறார். அப்படிப்பட்ட இதயக்கனி அண்ணாவுடைய பெயரை இந்த இந்த எத்தனை வாட்ஸ் பல்புப்பா பாருங்க, ஒரு 3000 வாட்ஸ் 2000 வாட்ஸ் தான் இருக்கு. இந்த 2000 வாட்ஸ் பல்பு முன்னாலேயே நாங்கள் நிற்க முடியல. எங்கள் தலைவருக்கு வேர்த்து கொட்டுது. என்னன்னா இப்படி வேர்க்குது அப்படின்னு சொல்றாரு. இப்படி வேர்த்து கொட்டுற நம்மனாலே தாங்க 5000 வாட்ஸ் பண்பு முன்னால நடித்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தி திராவிட முன்னேற்றத்தை கழகத்தை திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தது யார் என்றால் மனித புனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதோடைய சம்பவத்தை தான் எம்எஸ் பாண்டி கூட அவர் வேற விதமாக சொன்னார். அந்த இப்படி தன் பட்டி தொட்டிலாம் யார் கட்சினா எம்ஜிஆர் கட்சி. தான் நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உதயசூரியனை காமிப்பார், பேரை வைப்பார், கதிரவன் பேர் வைப்பார், உதயசூரியன் என்ற பெயரை வைப்பார், முரசு என்ற பத்திரிகை படிப்பார். இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையெல்லாம் பரப்பியவர். எந்த நடிகரும் ஒரு கட்சியுடைய கொள்கையை பரப்ப வரலாறு கிடையாது. அப்படி வளர்த்த அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தன்னால் உருவாக்கப்பட்டு முதலமைச்சர் ஆக்கி தலைவர் ஆசனத்தில் உட்கார வைத்த அதே கருணாநிதி தன்னை தூக்கி எரிந்த பிறகு அதைத்தான் தம்பி எஸ் டி ஜெயபால் அழகாக சொன்னார். நான் அதுக்கெல்லாம் போக விரும்பல சொன்னார். அப்ப அண்ணா இருக்கு வரை என்னாச்சு? திராவிட முன்னேற்ற கழகத்திலே கழக தொண்டர்கள் அனைவரும் திமுகவில் இருந்த தலைவர்களாம் வளர்ந்தார்கள். அதுதான் நாவலர் நெடுஞ்ச வந்தார். பார்த்தீங்கன்னா பாவுசா வந்தார், விஎன் செல்வம் வந்தார், நடராஜன் வந்தார், வளர்ந்தார், சத்யாமணி முத்து வந்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மதியழகன் வந்தார், கருணாநிதி வந்தார். இப்படி உருவாக்குனாங்க. உருவாக்கி எம்ஜிஆரை அவர் தன்னெழுச்சியார் வந்தவர், மக்கள் செல்வாக்கை பெற்றவர். அப்படிப்பட்ட தலைவரை கருணாநிதி 72 தூக்கி போடுகிறார், வெளியேற்றுகிறார். என்ன சொல்ற? அது வரைக்கும் திமுக அண்ணா மறைவுக்கு பிறகு திமுக என்ற கட்சி இன்னைக்கு கருணாநிதி என்ற நயவஞ்சகத்தில் நான் கொடுத்தது என்னுடைய மாபெரும் தப்பு. எனவே அவர் இன்னைக்கு அந்த கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணாவுடைய கொள்கையிலிருந்து மாறுபட்டு செல்கிறார். இன்னைக்கு அண்ணா இருக்கு வரை அவர் குடும்பத்திலிருந்து, அண்ணாவுடைய குடும்பத்திலிருந்து அவருடைய பையன் வளர்ப்பை பையனாக இருக்கின்ற இளங்கோவனோ அல்லது அதில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளையோ கோட்டை பக்கமே வர வைத்தது கிடையாது. ராணியம்மா தன் துணைவியாரை கூட்டி வந்தது கிடையாது. அப்படி இருக்க கருணாநிதி இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அவருடைய கட்சி குடும்பமாக இன்னைக்கு ஆக்கிவிட்டார். எனவேதான் நான் இந்த இயக்கத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை தொடங்குகிறேன் என்று சொன்னார். எப்படி பாருங்க, அதன் தலைவராக தொடங்கல, எல்லார் வேண்டுகோளுக்கு நாங்கள் தொடங்கியவர் புரட்சி தலைவர். பொன்மன தலைவர் நம்ம தலைவரை சொல்லுவாங்க. அவர் உண்மையிலே பொன் மனம் கொண்டவர். இந்த இயக்கத்துக்கு வேறு பெயர் வைத்திருக்கலாம். அண்ணாவுடைய பெயரை ஏன் வைக்கிறார்? தன்னலம் கருதாதவர், ஏழை குடும்பத்தில் பிறந்தவர், படித்து பட்டம் பெற்றவர், தானும் வளர்ந்து தன்னை சகோதரர்களையும்
அரவணைத்து சென்று கோட்டையில் அமர வைத்து அழகு பார்த்திய உத்தமன். அப்படிப்பட்ட அண்ணாவுடைய பெயரை மறைக்கிறார், கொள்கைக்கு மாறாக இருக்கிறார். எனவே கருணாநிதி இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவுடைய பெயரை அழித்துவிடும், ஒழித்துவிடும் என்ற அடிப்படையில் தான் நான் உருவாக்கிற இந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் அடுத்த தலைமுறை எத்தனை தலைமுறை வந்தாலும் என்னுடைய இந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் பேர் மறைந்தாலும் பரவாயில்லை, ஆனால் என் தலைவன் அண்ணாவுடைய பெயர் மறையக்கூடாது என்றுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு 3வது தலைமை 4வது தலைமுறை இந்த இயக்கம் 4வது தலைமுறை. இன்றைக்கும் எல்லோரும் சொல்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு கூட ஒரு ஊடகத்தில் சொன்னாங்க, ஏப்பா உங்க படங்கள்ல அண்ணாவுடைய பேரை போடுறீங்களா அப்படின்னு ஒருத்தர் வாட்ஸ்அப்ல கூட ஒரு அனுப்பியிருந்ததுல சொல்லியிருந்தாங்க. அதுல நான் கேட்கிறேன், அண்ணா திராவிட அவர் உருவத்தை போடாவிட்டாலும் அண்ணாவுடைய பெயர் வழங்குது பாருங்க, இதுதாங்க எம்ஜிஆர். அதிகாரம் பூசியவன் அரசியல் பண்ண தெரியுமா? எம்ஜிஆர் படம் 100 நாள் ஓடும், எம்ஜிஆர் படம் வெள்ளி விழா ஓடும், வெள்ளி விழா காணும். ஆனா எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி 10 நாள் 100 ஒரு மாதம் கூட தாங்காதுன்னு சொன்னவர் தான் கலைஞர். அதே கலைஞரை 11 ஆண்டு காலம் வனவாசம் போக வைத்தவர் மனித புலிகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். விசில் அடிச்சான் குஞ்சுகள் எம்ஜிஆர் கட்சியில் இருப்பவர்கள். இவர்கள் எப்படி இவர்களை நம்பி எப்படி கட்சி தொடங்குகிறார் என்று நினைத்தார் கலைஞர். சாதாரணமாக இடை போட்டு விட்டார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தலைவர் தங்கள் மடியிலே ஏற்றுக்கொண்டு நீதான் தலைவர், நீதான் தலைவர், நீதான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று புரட்சி தலைவரை 3 முறை தொடர்ந்து அவர் மறைவரை தமிழகத்துடைய முதலமைச்சர், சினிமா உலகில் இருக்க வரை அவர் முடிசூழா மன்னன். இன்னைக்கு உலகத்தில் ஒரு சந்தனம் தான். அதே மாதிரி மனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். இந்த எம்.ஜி. ராமச்சந்திரனை வென்றவனும் கிடையாது, கடவுளை கண்டவனும் கிடையாது. கடவுளை கண்டவனும் கிடையாது, எம்ஜிஆரை வென்றவனும் கிடையாது. அவர் வழியில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த எத்தனையோ திட்டங்கள் சாகா வரம் பெற்றது. இன்னைக்கு விலையில்லா வேஷ்டி சேலை, சத்துணவு திட்டம், தண்ணீரவு திட்டம், மாணவிகளுக்கு சீருடை, மாணவர்களுக்கு காலணி, இப்படி அடுக்கி கொண்டான். ஓலை குடிசைக்கும் ஒரு மின் விளக்கு இலவசம் என்று நடைமுறைப்படுத்திய உத்தமன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார் அண்ணா. அந்த ஏழையின் சிரிப்பில் அண்ணாவை கண்டவன் என் தலைவன், தங்க தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்.